என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த வைகாசி விசாகத்தின் குருவரத்தை பெற்றுக்கொள். இந்த தாய் உனக்கு எதை தருகிறேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உன் வராகி தாய் உன்னிடத்தில் இருக்கும் போது நீ எதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வெற்றி வாக்கை பலிக்கத்தான் போகிறது. நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. பயிற்சி செய்தே உன் பாடத்தை கற்றுக்கொள். விமர்சனங்களை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காதே. விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்து கொண்டுதான் இருக்கும். உன் விமர்சனத்தை சாதனையாக்கும் முயற்சியில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு என் கண்ணே. விமர்சனத்திற்கு நான் பதில் கூற வந்து இருக்கும் போது அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே என்று எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்கான வாழவே வழி இல்லையோ என்று நீ எண்ணி விடாதே. உன்னிடம் இல்லாததை நினைத்து ஏக்கம் கொள்ளாதே. இருப்பதே இப்பொழுது இந்த தாய் வராகி உனக்காக எதை கொடுத்திருக்கின்றாளோ அதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு. உன்னை ஒரு பொழுது இந்த தாயானவள் ஏமாற்றப் போவதில்லை என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உரிமையில்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்த்து கொண்டு ஐயோ எனக்கு அது கிடைக்கவில்லையே, இது கிடைக்கவில்லையே என்று எண்ணி விடாதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்களிடம் நீ பழக்கம் வைத்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே. அது உங்கள் நட்புக்குள் அங்கு விரிசலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் எதை எப்படி கையாள வேண்டுமோ அதனால் அவர்களை அப்படி கையாண்டு நீ நகர்ந்து கொண்டே இரு என் தங்க பிள்ளையே. உள்ளும் புறமும் ஒவ்வொன்றை வைத்து பேசுகிறவர்களிடம் நீ உனக்கான விவாதத்தை தொடங்கி கொண்டே இருக்காதே. அங்கு நேரம் மட்டும்தான் வீணடித்து கொண்டே இருக்க போகும் என் பிள்ளையே. உன் மனதில் எதை உனக்கு தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்பதே புரிய போகும் நேரத்தை குறித்து விட்டேன். மேலும் பிரச்சனையே வந்து கொண்டு இருக்கின்றதை இந்த வாராகி வந்த பிறகும் இவ்வளவு பெரிய சோதனைக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ எண்ணி விடாதே. உன்னை என் கண்ணில் வைத்து பாதுகாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கு உதவும் கரங்களை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட கரங்களைத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கு மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். எனக்கோ அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று எண்ணி விடாதே. எது நடந்தாலும் என் தாய் வராகி இருக்கும் பொழுது எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் நீ கட்டாயம் புரிந்து கொள். மேடு பள்ளத்தில் பயணிப்பதும் ஒருவரை சுகம்தானே. அதில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று நீ எண்ணி விடாதே. உன் எண்ணங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். உன்னை எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமோ உன் வாழ்க்கையாக மாற்றுவதற்கான தருணத்தை நான் குறித்துவிட்டு வந்த பிறகும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் யோசிக்காதே. உன் அன்பானவர்கள் உன் அன்பை புரியத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து விட்டோம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் தானே இருக்கின்றது. உன் வாராகி தந்த தன்னம்பிக்கை உன்னிடத்தில் தானே இருக்கின்றது. அதன் பிறகும் நீ எதை இழந்ததை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய விடாமுயற்சியினால் நிச்சயமாக மீண்டும் கிடைக்க வேண்டிய ஒன்றை உனக்கு கிடைக்கச் செய்யத்தான் போகிறேன். நானும் உன் கூடவே இருந்து நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தரத்தான் போகிறேன். துணிவுடன் போராடு. நிச்சயமாக உனக்கு சாதகமான தீர்ப்புத்தான் வரப்போகிறது. உன் பக்கம் உன் தாய் வராகி இருக்கும் போது உன் தரம் தாண்டி நீ யாரிடமும் பழக வேண்டாம். அதற்கு நான் அனுமதி கொடுக்க போவதும் கிடையாது என் தங்க பிள்ளையே.
உன் சுயமரியாதையை இழந்து அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அன்பு உனக்கு வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் என் கண்ணின் மணியே. உனக்கு உன் வாழ்க்கையில் எது நிலையற்றது என்று புரிந்து கொள்வதற்கே காலங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அதிகம் பாசம் வைத்துவிட்டு அதன் பின்பு நீ ஏமாற்றம் அடைந்து கொள்வதை விட முதலில் பழகும் போதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் நீ தெளிவாக இருந்து கொள். அவரிடம் பேசினால் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அவரிடம் மட்டுமல்ல, யாரிடம் பேசினாலும் சரி, உனக்கான பலம் எது பலவீனம் எது என்று மற்றவர்கள் தெரிந்துவிட்டால் உன் திட்டத்தை செயல்படுத்த விடாமல் அங்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவார்கள். அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இந்த வாராகி தாய் உத்தரவிட்டிருக்கின்றேனோ அதன்படி நான் வகுத்த பாதையில் நீ பயணிக்கின்றாய் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பிக்கை கொண்டு எனக்கு எல்லா விஷயத்திலும் என் தாய் இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இரு. ஆனால் அதை தாண்டி உன்னுடைய அகங்காரத்தை என் காலடியில் ஒப்படைத்து விடு. நீ எதிர்பார்த்த தருணங்கள் எதிர்பார்த்ததை போலத்தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு பொழுதும் எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் குழப்பமே அடைய வேண்டாம். ஏனென்றால் நீ துணிவுடன் போராடி கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் இந்த வாராகி தாய் அல்லவா நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக உன்னிடம் நியாயத்தின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் போது அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் தெளிவாகவே இரு. நீ தவிர்ப்பதை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் நீ பயப்படவே வேண்டாம். கடினமான பாதைகளும் கடினமான விஷயங்களும் உன்னை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கின்றதோ நீ என்று எண்ணிக்கொள்ளாதே. இப்பொழுது படும் அவமானத்திலிருந்து உன்னை நான் அங்கு மாற்றிவிட்டு உன்னை ஆசிர்வதிக்கவே உன் தாய் வராகி வந்து இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல, நிலையானது அல்ல என்பதை உணர்ந்துவிட்டால் உன்னுடைய ஆணவத்துக்கு அங்கு இடமே இருக்காது. என் பிள்ளையே, ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னால் பல தோல்விகளும் அவமானங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான வழியில் நாம் நடந்து கொண்டால் நமக்கான வெற்றியை நாம் துணிச்சலாக பெற்று விடுவோம். ஆகையால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. எப்பொழுதும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விழிப்புணர்வுடனே இருப்பதற்கு நான் தைரியமாக முடிவாக நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன். இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றி வசத்தை தான் குறிக்கப் போகிறது. எதை நோக்கி என்னிடம் வந்தாயோ, எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அத்தனையும் இப்பொழுது நிறைவேறுவதற்கான நல்ல நாளை நான் குறித்து விட்டேன். உன் வெற்றிக்கு நான் வந்திருக்கும் போது ஏன் எனக்கு அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று சொல்கிறாய்? என் தங்கமே, எல்லாம் நல்லதாக நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.